நில்லு நில்லு. இது பாரு, எங்க போற? அப்பாவை பார்க்கணும். ஒன்னும் பார்க்க முடியாது. முதல்ல உங்க அம்மா வந்தா, இப்ப நீ வர. இன்னும் வீட்டுல இருந்து ஒருத்தரா வந்துகிட்டே இருப்பீங்களா? யாரு வந்தாலும் சரி அவரை பார்க்க முடியாது. முதல்ல வெளில போ. எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை. அம்மாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். சரிங்க. அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணணும். அதுக்கு அப்பா கழுத்து போட்டு தான் பண்ண முடியும். ப்ளீஸ் அவரை கூப்பிடுங்க. ஓஹோ, இதுக்கு மட்டும் உங்க அப்பா வேணுமா? அதெல்லாம் அவரை அனுப்ப முடியாது. வேற யாரையாவது வச்சு கழுத்து போட்டுக்க சொல்லு. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அப்பா தான் வந்து கழுத்து போடணும் டாக்டர் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. நீ டாக்டர்கிட்ட சொல்லு, எங்க அப்பாவை கழுத்து பிடிச்சு வீட்டை விட்டு அனுப்பிட்டோம், அவர் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லு. ஐயோ, அவங்க கிட்ட நான் அப்படிலாம் சொல்ல முடியாது. உங்க கால்ல விட. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். ப்ளீஸ் அப்பாவை அனுப்புங்க. ஏய், அனுப்ப முடியாதுன்னு ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? கிளம்பு. ஏன் இப்படி பேசுறீங்க? அம்மாவோட ஆபரேஷனுக்கு அப்பா பணம் கொண்டு வரேன்னு சொன்னாரு. ஆனா எங்களை ஏமாத்திட்டாரு. இப்ப எங்க அத்தை தான் ஆபரேஷனுக்கு பணம் தரேன்னு சொல்லிருக்காங்க. அத்தையா? செல்லம்மா பணம் கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டாளா? ஆமா. உங்க அம்மா அந்த அத்தைக்கு எத்தனை கொடுமைகள் துன்பங்கள்லாம் கொடுத்துருக்கா. அப்படி இருந்தும் செல்லம்மா பணம் கட்டுறேன்னு ஒத்துக்கிட்டான்னா அவளுக்கு பெரிய மனசுதான். அத்தை ஆபரேஷனுக்கு பணம் கட்டுறேன்னு சொன்னதுனால அப்பாவுக்கு அந்த செலவு கூட இல்ல. அவர் வந்து கழுத்து போட்டா மட்டும் போதும். அதுக்கு கூட அனுப்ப மாட்டீங்களா? எதுக்கு அனுப்பணுங்கிற? கண்டவனுக்குலாம் கழுத்து போடுறதுக்கு ஏன் புருஷனை என்னால அனுப்ப முடியாது. அவர் வர மாட்டாரு. நீங்க வேணா அப்படி சொல்லலாம். ஆனா நான் எங்க அப்பாவை பார்த்து கூப்பிட்டா அவர் கண்டிப்பா வந்து கழுத்து போடுவாரு. சரி, நீ கூப்பிட்டு அவர் வரலன்னா? அது நீங்க சொல்லாதீங்க, அவரு சொல்லட்டும். ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? கிளம்பிங்க இருந்து. போன்னு சொல்றேன்ல. ஓடி போ, வெளியில போ.